டைம் ஆச்சு, ஃபோன் கொடு, நான் விளாட்ணும். நான் தோத்தா தானே கொடுக்கணும், நான் தோக்கவே இல்லையே, நான் தோத்தா கொடுக்குறேன். ஆஃப் அன் ஹவர் கழிச்சு கொடுக்கணும்னு தான் சொன்னேன். நான் இப்போ சொன்னேன், நான்லாம் சொல்லலை, தோத்தா தான் கொடுப்பேன். இப்போ தர போறியா இல்லையா? முடியாதுடா. முடியாதா? நீ ஃபோன் தானே பார்த்துட்டு இருந்த. இப்போ டிவி பார்க்கணும்னு தோணுச்சு. அப்போ போய் நான் ஃபோன் பார்க்குறேன். பாரு, ஆனால் அதில் சார்ஜ் இல்லை. அப்போ சார்ஜர் ஆகிற வரைக்கும் டிவி பார்ப்பேன். ஆமாம். சார்ஜர் ஆனதும் மொபைல் எடுப்பேன். ஆமாம். என்ன பார்த்தா லூஸ் மருந்தா? ஆமாம். என்னது ஆமாவா? கரண்டே ஆஃப் ஆயிடுச்சு. வெயில் காலத்தில் அடிக்கடி எதுக்கு தான் கரண்ட் ஆஃப் பண்ணுவானோ. இங்க பாரு, ஏதாவது சத்தம் வந்துச்சு 2 பேரையும் பொளந்துருவேன் சொல்லிட்டேன். இப்பதானே சொன்னேன். கம்முன்னு இருங்க 2 பேரும். ஏண்டா, என்னால உன்னை அடிக்க முடியாதுல்ல, அதான் நான் அடி வாங்கினாலும் பரவாயில்லன்னு நான் அடி வாங்க வச்சேன். ஏய், மறுபடியும் அங்க என்ன சத்தம்? எப்பதான் இந்த லீவ் முடியும்னு இருக்கு. உங்களுக்குலாம் ஸ்கூல் திறந்தாதான் எனக்கு நிம்மதி. ஒரு வேளை உருப்படியா பார்க்க முடியல. மா, பசிக்குதுமா. உங்க 2 பேரும் பாத்துக்கிறதுக்கே டைம் கரெக்டா இருக்கு. இதுல எங்க சமைக்கிறது? இரு, இதுக்கப்புறம் தான் செய்யணும். அழியா யாரு பாரு. எங்களுக்கே ஒன்றும் செய்யல. இதுல இது யாருன்னு தெரியல. ஹாய் ஆலியா குட்டி, எப்படி இருக்கீங்க? சரி வா வா உள்ள போய் பேசலாம். வெயில் பயங்கரமா இருக்கு. அம்மா ஏற்கனவே கோமா இருக்காங்க. இதுல அத்தை வேற வந்துட்டாங்க. அக்கில், அம்மாவோட பிபி மாத்திரை எடு. ஏய் அகில் குட்டி, எப்படி இருக்கீங்க? அண்ணி, எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு என்ன, நல்லா தான் இருப்பீங்க. நீ வந்துட்டு இதுக்கப்புறம் நல்லா இருக்கிறது என்ன நீ? இல்லடா, என்ன சொல்லாம கொள்ளாம திடீர்னு ஏன் வரக்கூடாதா? வேணானா கிளம்பிடுவீங்களா? என்னோட தம்பி தானே, எதுக்கு கோவப்படுற? அது நான் சொல்ல நினைச்சிட்டு இருக்கேன், அது அவன் சொல்லிட்டான். நீங்க வேற. ஆடியோ இப்படிலாம் பேசாத, அவங்க கோச்சிக்க போறாங்க. அண்ணி, மசன் பேசிட்டு இருக்கான், போய் சமைங்க, எனக்கு ரொம்ப பசிக்குது. இவங்க டென்ஷனே ஆக மாட்டேங்கிறாங்க. சரி, கம்முன்னு நீங்க போய் சமையல் செய்யுங்க, நாங்க சண்டை போடுறோம். ஆழியா, ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்ன? உங்க அத்தை வந்திருக்கா? அத்தை வந்திருக்காங்க. அவங்க அது செய்து வேலையாவே வாங்குவாங்க. உங்களுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டாங்க. கால் மேல கால் போட்டு உட்காந்து ஆர்டர் பண்ணுவாங்க. இதுதானே? ஏய், இது எப்பவும் நடக்கிறது தான். அது இல்ல, ஆனா பாட்டி வீட்டுக்கு போலான்னு இருக்கீங்க. அப்பா வந்தாருன்னா, என் தங்கச்சி இருக்கும்போது எதுக்கு போற, வேண்டான்னு சொல்லுவாரு. அதனால அப்பா வரத்துக்குள்ள அத்தை அனுப்பணும், அவ்வளவுதானே? என்ன அவ்வளவுதானே ஈஸியா சொல்லிட்ட? ஓ, பஞ்சு டைலாக்கா? ஃபேன்ல இருக்கிற தூசி ஆளைக்கிட்டலாம் ஈஸி. இப்போ நீதான் நான் சொல்றத கேட்டா அத்தைக்கு சொல்லலாம் டாட்டா. சமைக்கிறாங்களா இல்ல தூங்கிட்டு இருக்காங்களா? உங்க பின்னாடி தான் இருக்காங்க, நீங்களே கேட்டுக்கோங்க. அண்ணி, பசியில இருக்கிறனால முன்னால இருக்கிறவங்களே தெரியலையா, பின்னால இருக்கிற நீங்க எப்படி? சாப்பிடு, இந்த சாப்பிடு சாப்பிடு. என்ன இது நல்லாவே இல்ல? நல்லா தானே இருக்கு. எப்படி சாப்பிடுறீங்க? இதை வாயிலே வைக்க முடியல. எங்க அம்மா இன்னைக்கு தான் சூப்பரா சமைச்சிருக்காங்க. இது போய் நல்லா இல்லைன்னு சொல்றீங்க? ஒருவேளை எனக்கு மட்டும் தான் இப்படி இருக்கா? டேஸ்ட் பண்ணுவோம். இதுவும் நல்லா இல்லடா. எப்படி சாப்பிடுறீங்க? இது நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கு. ஓ, நல்லா இருக்கா? சாப்பிடுங்க சாப்பிடுங்க.
மிச்சம் வைக்காம சாப்பிடுங்க. எடுத்து சாப்பிடுங்க. சாப்பிடுறா. சாப்பிடு. சாப்பிடுங்க. நல்லா இருக்கா? டேய் சீக்கிரம் வாடா. இப்ப யாரு வாமிட் பண்ணது? அதுவா அகில். நல்லா இருக்குன்னு தானே சாப்பிட்டீங்க. இப்ப எதுக்கு வாமிட் பண்றீங்க? அது நாங்க நல்லா இருக்குன்னு நிறைய சாப்பிட்டோமா, அதனால தான் வாமிட் வந்துருச்சு. நம்பிட்டேன். இன்னும் கொஞ்சம் அந்த சாப்பாடை சாப்பிட்ருந்தோன்னா அத்தை வீட்டை விட்டு போயிருக்க மாட்டாங்க. நம்ம 2 பேரும் தான் ஹாஸ்பிட்டலில் போயிருந்துருக்கணும். இப்போ என்ன பண்ணுறது? இப்போ என் பிளானை கேள். அகில் அவங்க மொபைலில் கேம் விளையாடிட்டு ஃபோன் கேட்டாலும் தராத. அவங்க ரொம்ப போர் அடிச்சு டிவி பார்க்க வருவாங்க. நான் டிவி ரிமோட்டை கொடுக்க மாட்டேன். கடைசியில் அவங்க தூங்கலான்னு போவாங்க. அப்போ நம்ம 2 பேரும் சண்டை போட்டு அவங்கள தூங்கவே விடக்கூடாது, எழுப்பிடலாம். அப்போ அவங்களே வெறுப்பாகி போயிடுவாங்க. இது வச்சு ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். அத்தை என்னத்த பண்ணுறீங்க? தூங்கிட்டு இருக்கேன். அதை எப்படி நீங்கள் தூங்க முடியும்? நீங்கள் தூங்கினா நானும் ஆலியா சண்டை போட்டு எழுப்பிடுவோம்ல. என்ன எதுக்கு எழுப்புறீங்க? உங்களுக்கு பிளானே தெரியாதா? நான் உங்கள் ஃபோனை வாங்கிப்பேன். ஆலியா உங்களை டிவி பார்க்க விட மாட்டா. நீங்கள் தூங்கணும்னு பார்த்தா நானும் ஆலியா சண்டை போட்டு எழுப்பிடுவோம். இதான் எங்கள் பிளான். ஆமா, இந்த பிளான் யார் பண்ணது? ஆலியா தான். ஓ சரி, ஆலியாவை கொஞ்சம் கூட்டிட்டு வரீங்களா? பிளான் படி ஆலியா வரக்கூடாது. நீங்க தான் டிவி பார்க்க போகணும். சரி நான் போயிட்டு வரேன். ஓகே. என்ன ஆலியா, கார்ட்டூன் பாக்குறியா? நீங்க ஏதாச்சும் பார்க்கணுமா? இல்ல நீ என்ன பாக்குற நானும் அதே பாக்குறேன். சரி, இது போர் அடிக்கும், நம்ம வேற பார்க்கலாம். இதுவும் போர் அடிக்கும், வேற பார்க்கலாம். இதுவும் போர் அடிக்கும், இது நல்லாவே இல்லை. என்ன பண்ணாலும் அமைதியாகவே இருக்காங்க. சரி, ஆஃப் பண்ணிடுவோம். என்ன ஆஃப் பண்ணாலும் அமைதியாகவே இருக்காங்க, என்ன பண்ணுறது? என்ன பண்றதுன்னு தெரியலையா? என்ன தூங்க விடாம இருக்கவா பிளான் பண்றேன். உங்க அப்பா வரட்டும், உன்னை ஹாஸ்டல்ல சேர்த்து விட நான் பிளான் பண்றேன். அகில் பா எல்லாத்தையும் சொல்லியிருப்பான் போலயே. ஏதாவது சமாளிப்போம். எல்லா பிளானையும் சொல்லிட்டு எப்படி உக்காந்துருக்கான் பாரு. பிளானை சொன்னியே, பிளானை சொல்ல வேணான்னு சொன்னியா? இனி உன்னை நம்பி பிரயோஜனம் இல்லை. ஏதாச்சும் நானே ட்ரை பண்ணுறேன். ஆலியா, இதெல்லாம் பழைய டெக்னிக். கொஞ்சம் வேற ஏதாவது யோசி. பாய். இதுவும் வேஸ்டா போச்சா? அத்தை என்னடி? உங்க பேக்ல தெரியாம ஃபுல்லா தண்ணி ஊத்திட்டேன். எல்லா ட்ரெஸ்ஸும் நனைஞ்சு போச்சு. ரொம்ப தேங்க்ஸ் டி. நானே துவைக்கலாம் தான் வச்சிருந்தேன். பை பை. இந்த பிளானும் ஃப்ளாப்பா? வரேன். எல்லாமே ட்ரை பண்ணியாச்சு. இனி அவங்களா பாவப்பட்டு போனாதான் உண்டு. இனி கடவுளே ஏதாச்சும் ஐடியா பண்ணாதான் உண்டு.
கரண்ட் வேற போச்சே, இது வேற. அண்ணி என்ன நீ கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு, எப்போ வரும்? அத்தை இங்கெல்லாம் கரண்ட் ஆஃப் ஆனால் 2 நாள் 3 நாள் ஆகும். சில டைம்ஸ் 1 வீக் கூட ஆகும். 1 வீக்கா? என்னால ஏசி இல்லாம ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது நீ. அதுக்கு நான் என்ன உனக்கு விசிறியா விட முடியும்? கரண்ட் இல்லைன்னா இல்ல. நீங்க எதுவும் பண்ண வேணாம், நான் கிளம்புறேன். அத்தை இருங்க அத்தை, இருந்துட்டு போங்க. இருந்துட்டு போங்க. நீ பிளான் பண்ணதுக்கெல்லாம் இருக்கலாம் தான் நினைச்சேன், ஆனா ஃபேன்லாம் இல்லாம என்னால இருக்கவே முடியாது. உங்க அண்ணன் வந்து கேட்டா நான் என்னம்மா சொல்லுவேன்? நீங்க போட்ட பிளான் எல்லாம் போல அவளே போயிட்டான்னு சொல்லுங்க. பாருங்க எனக்கு அதுக்குள்ளேயே வேர்த்திருச்சு, நான் கிளம்புறேன். பாய் ஆலியா. பாய் பாய் ஆலியா. கடவுள் காப்பாத்திட்டாரு. கடவுள் காப்பாத்தினாரா? சிஸ்டரை வச்சு எல்லாம் கட் பண்ணதுன்னா என்னடா சொல்ற? எல்லா வயரும் கட் பண்ணிட்டியா? பயப்படாதீங்க, மெயின் ஆஃப் பண்ணிட்டு தான் கட் பண்ணேன். எப்படி நான் செஞ்ச தப்பை நானே சரி பண்ணிட்டேனா? கிழிச்ச அவங்கள அனுப்புறதுக்கு பிளான் சொல்றானா? மொத்த வயரையும் கட் பண்ணி எனக்கு செலவு வச்சு இதை சரி பண்றதுக்கு என் பேங்க் பேலன்ஸை காலி பண்ணிட்டேடா. டேய், இது சரி பண்ணாம பாட்டி வீட்டுக்கும் போக முடியாது. அதுக்கு உங்க அத்தையை துரத்தி விடாம இருந்திருக்கலாம். சரி நான் அப்ப போய் அத்தையை கூட்டிட்டு இது நல்லா இருக்கே ஆரியா. என்னாச்சு சிரிப்பேன்டா? அப்படியே ஒன்று போயிடு. எங்க அம்மா இன்னைக்கு தான் சூப்பரா சமைச்சிருக்காங்க. தின்னு இருக்காடா, சாப்பிட்ட வேணாடா. சிசர் வச்சு எல்லா ஒன்றையும் கட் பண்ணிட்டு நான் அப்படியே போல ஒன்று ரெடியா போலாமா? ரியல் லைஃப்ல யாரும் பண்ணாதீங்க. வீட்டுக்கு யாராவது வந்தா அன்பா பாசமா பாத்துக்கோங்க. இந்த பையன் மாதிரி கரண்ட்ல எல்லாம் விளையாடுறீங்க, அது ரொம்ப தப்பு. எங்க டைரக்டர் இதெல்லாம் கண்டென்ட்டுக்காக மட்டும்தான் பண்ணாரு. புரிஞ்சுதா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ரவுடி டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பசங்களா, எப்படியும் செம பசியில இருப்பீங்க. அம்மா இல்லையன்னு கவலைப்படாதீங்க, என்ன வேணுமோ சொல்லுங்க. ஏதாச்சும் ஆர்டர் போட்டு சாப்பிடலாமா? எதுக்குமா? நீங்க என்ன சமைச்சா சாப்பிட்டீங்க? ஆர்டர் பண்ணி தானே சாப்பிட்டீங்கன்னு உங்க அம்மா வந்து கலாய்க்கிறதுக்கா? என்ன வேணுமோ சொல்லுங்க, சமையா நான் செஞ்சு தரேன். என்ன வேணாலும் சமைங்க, ஆனா அதை சாப்பிட்ற மாதிரி சமைங்க. ஏய், என் குக்கிங் டேலண்ட்டை பத்தி உனக்கு தெரியல. நான்லாம் பேச்சுலரா இருக்கும்போது